ஹலோ கைஸ், இன்றைக்கி நவம்பர் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிபி நாட் 2 அப்படிங்கிற ஒரு கருவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கருவி எதற்கானது அப்படின்னா காசநோய் பரிசோதனை கருவிகள். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 75,000+ காசநோய்கள் அப்படிங்கிறது பதிவாயிருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிபி ஃப்ரீ தமிழ்நாடு ஸோ 2025 அப்போது 2025 தான் தமிழ்நாடு வந்து டிபி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது காசநோயிலேருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக சில ஸ்கீம்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லாத திட்டம், ஸோ TNKIT அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா KITயில் வந்து காசநோய் இல்லா தமிழகம் அப்படின்னும் சொல்லப்படும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் தான் 2025 அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த டிபியை எலிமினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏப்ரல் 1, 2018 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து 500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதை 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபிடி அப்படிங்கிறது டிரெக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் நவம்பர் 1, 2024 இருந்து 1000 ரூபாயாக இதை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ காசநோய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. அதுக்காக தான் அவங்க நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணுங்கிறதுக்காக மாதம் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PM அதாவது பிரதான் மந்திரி டிபி முக்து பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் செப்டம்பர் 9, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட டார்கெட் என்னன்னா எலிமினேட்டிங் டிபி பை 2025 தான். ஸோ நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி 2025க்குள்ளே டிபியை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் டிபி வந்து எதனால் வருதுன்னா இந்த மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேன்டாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ வந்து சிபிநாட் ட்ரூநாட் இந்த டூலுமே வந்து காசநோய் பரிசோதனை கருவி தான். அப்போ இதெல்லாம் நம்ம இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம WHO இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிபியை எலிமினேட் பண்ணுறதுக்கு எந்த இயரை டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா FIH, ஸோ இவங்க வந்து ஜூனியர் மென் வேர்ல்டு கப் ஹாக்கி 14வது ஜூனியர் ஆடவர் வேர்ல்டு கப் மேட்ச் எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா சென்னையிலையும் மதுரையிலையும் தான் நடக்க இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நவம்பர் 28 டிசம்பர் 10, 2025 தான் நடக்க இருக்குது. இது அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் SIC செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். ஸோ இது SIC அப்படின்னா என்னன்னா சிலிக்கான் கார்பைடு இருக்கு இல்லையா, ஸோ அதனால செய்யப்பட்ட அந்த செமிகண்டக்டர் குறைக்கடத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிசாவில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த SIC பேஸ் சிலிக்கான் கார்பைட் பேஸ் பண்ண ஒரு செமிகண்டக்டர். அப்போது இந்தியா வந்து செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 10% ஆஃப் த குளோபல் செமிகண்டக்டர் மார்க்கெட் ஷேர் பை 2030. ஓகேவா? அதாவது 2030க்குள்ளே வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மார்க்கெட்டில் 10% இந்தியாவோட ஷேரிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பட்ஜெட்லேயுமே இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அடுத்தது ஜன்ஜாட்டிய கௌரவ் வர்ஷ் பக்வதா, ஸோ 2025. இது என்னென்னா நம்ம ஜன்ஜாட்டிய கௌரவ் விகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நவம்பர் 1 15 வரைக்கும் 2025 பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜன்ஜாட்டியா கௌரவ் திவாஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. 2023 தான் ஃபஸ்ட்டாக இதை வந்து நம்ம மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பழங்குடியினர் பெருமைகள் தினம் அப்படிங்கிறது. உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய், அதுக்கப்புறம் யாருன்னா பிர்சா முண்டா, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதில் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் பிர்சா முண்டா அவர்களுக்கும் 150வது பிறந்த ஆண்டு விழா. ஓகேவா? ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ இதில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட 100வது பிறந்த தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மெம்பர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள்,
அதுக்கப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர், நிறைய ஸ்டேட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் நிறைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இதில் இருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பேஸ் பண்ணி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க, சில பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதே போல் சில மீட்டிங்ஸ் எல்லாம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த கமிட்டி யார் ஹெட்டில் இருக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. வாஜ்பாய் பர்த்டே செலிப்ரேஷன் கமிட்டி 2025 கூட சொல்லலாம். ஸோ அவரோட பர்த்டே 100வது பர்த்டே அண்ட் பட்டேலுக்கும் பிர்சா முண்டா அவர்களுக்கும் 150வது பிறந்த தினம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படிங்கிறது கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கு இல்லையா, ஸ்பேஸில் வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கானது. ஸோ விண்வெளியிலையும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் சன் கேச்சர் கூகுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போர் சூழல்களில் சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் எப்போனா நவம்பர் 6ஆம் தேதி. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி மொத்த நிலப்பரப்பில் 39.59%. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 9179 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கம்மியாக தான் இருக்குது. ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். சிபிநாட், ட்ரூநாட் கருவிகள் எதற்கானதுன்னா காசநோய் பரிசோதனை கருவிகள். இது இல்லாமல் மான்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. அண்ட் டிபி ஃப்ரீ தமிழ்நாடு 2025 டார்கெட் வச்சுருக்காங்க. அதே போல் இந்தியாலையும் 2025 டிபியை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஜூனியர் மென் வேர்ல்டு கப் ஹாக்கி 14வது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா சென்னை, மதுரையில். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐசி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் புவனேஸ்வர், ஒடிசாவில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜன்ஜாட்டியா கௌரவ் வஷ் பக்வாடா 2025 யாரோட பர்த்டே செலிப்ரேஷன்னா பிர்சா முண்டாவோடது. ப்ராஜெக்ட் சன்கேச்சர் அப்படிங்கிறது கூகுளோடது. போர் சூழல்களில் சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் நவம்பர் 6ஆம் தேதி. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸில் 39.59%. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.